நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் கூட தன்னுடைய குட்டிக்கு இடம் கொடுக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் நமக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தர் தேடின போதும் ஒரு குறையும் வராது. அல்லேலூயா சொல்றேன். அல்லேலூயா சொல்றேன். ஆமா, புல்லுள்ள இடங்கள்ல வைத்து அமர்ந்த தண்ணீரே கர்த்தர் நம்ம நடத்துவார். யார் இருப்பாங்க? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் எடுக்கிறவங்க பிரச்சனை இல்லாத தண்ணி. ஆடு வைக்கிறவங்க பாருங்க, ஆடு வைக்கிறவங்க இந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவாங்க. அது எந்த இடத்துல தண்ணி காட்டுவாங்க தெரியுமா? நல்ல ஓடுற இடத்துல போட மாட்டாங்க, நல்ல அமைதியான இடத்துல கொண்டு தேக்கி பாத்தீங்கன்னா தண்ணி அந்த இடத்துல கூட ஆடுகள் அடிச்சுவாங்க, தண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அந்த ஆடுகள் ஓடி வர இடத்துல கூட ஆடுகள் விட்டா ஆடுகள் என்ன செய்யணும்? அடிச்சு கொண்டு போய் சொல்றேன். ஆமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அமைதியான இடத்துல கர்த்தர் நடத்துவாங்க. அல்லேலூயா சொல்றேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறோமா? வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை வாசித்தீங்கன்னா நீ வாசிங்கள பாப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் ஆமென் மனக்லேசமானதினால் அவனை கல்லறை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார். இன்னொரு வசனம். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. ஆமா, தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். இப்ப என்ன கேட்கிறார்? கர்த்தரை தேடி, ஆண்டவரே நான் அதை போவேனா, அதை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பனா என்று யார்கிட்ட கேட்கிறார்? கர்த்தரிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, தாவீது ஐயா கர்த்தர்கிட்ட எப்பொழுது ஒரு தேடுதல் வச்சுட்டே இருந்தார். என்ன செய்தாரு? அதனால தாங்க காட்டுல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீது ஐயாவை அரசன் மாளிகையில கொண்டு ராஜாவாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதரையா பாடுறார், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. நம்ம பாட்டிலையும் நம்ம கைத்தட்டிலையும் என்ன உள்ளாது? ஈச்சியே சாரி கொசேஸ் ஆகாது. அல்லேலூயா. இதுக்கு எங்க எரிகோ மதில் இடிய போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கேன். ஆமென். அல்லேலூயா சொல்லணும். இது அக்கினில எடுக்கப்பட்ட என்னங்க? அக்கினில எடுக்கப்பட்ட கொல்லி. அல்லேலூயா. ஆமா, ஒன்று சோர்ந்து போகாது. ஏன்னா இது கர்த்தரை தேடுகிற கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மனிதனுடைய காலை பிடிச்சிட்டு போற கூட்டம் அல்ல, இது கர்த்தரை தேடுகிற கூட்டம். அதனால இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. யாரு முடக்க நினைஞ்சாலும், எங்க யாராயிலும் ஒருவர் உங்களை முடக்க நினைச்சா, நான் ஒன்று சொல்றேன், நீ கர்த்தரை தேடுகிற பிள்ளைய இருந்தா அவன் முடங்கி போவான். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா சில உபாயங்களை பண்ணி சில தூக்கு மரத்தை பண்ணி வைத்திருந்தாலும் கூட அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ்தர் ராஜாதி அவன் மொர்தெகாய் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது என்ன? யார் தேவ ஜனங்களுக்காக 50 முழம் தூக்கு மரத்தை உண்டி பண்ணி வைத்தானோ அதே ஆமான் அதே மரத்தில் தொங்கினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது என் ஊழியக்காரன் சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தா நான் ஒன்று சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்திருந்த தாவீதை கொண்டு அரசர் மாளிகையில் ஏற்றினார். காரணம் என்ன? கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம் தான். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பார்த்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10 வாசிங்கம்மா பாபு. 10-11 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கையை தட்டி ஆண்டவர் நல்ல ஒரு மகிமை செலுத்துங்களே, நல்ல தட்டுங்களே.
Praise the Lord. Hallelujah. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாருங்க. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அல்லேலூயா, இந்த பொற்சிலையில நீ வணங்கலனா நீ உன்னை தீ சொல்ல போடுன்னு சொல்றான். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்பு வைக்க போனாலும் சரி, நீ நிறுத்துற பொற்சிலை வணங்க மாட்டேன். அல்லேலூயா. இதாங்க விசுவாசம். இதான் விசுவாசம். எங்க அக்கில தூக்கி போட்டான் 7 மடங்கு அக்கினி. அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்தது என்ன? அல்லேலூயா. ஆமா, விசுவாசம். அவன் சொன்ன அந்த விசுவாசத்தை அறிக்கையின்படியே கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. 3 புருஷர்கள் அல்லவா தூக்கி போட்டோம், 4வது ஒரு மனிதன் ஆடுறான உள்ள. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவருக்காய் விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள் ஆமென் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு நாள் கூட அவிசுவாசம் நமக்குள் வரக்கூடாது. கர்த்தர் செய்வாரா? கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்யாதிருந்தா யாருக்குங்க செய்வார் கர்த்தர்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க நீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 28, 15, 16 வாசிங்க. வேகமா வாசிங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15, 16. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையில் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதற. கையை தட்டி ஆண்டவர் நல்ல ஒரு மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. சீயோனிலே ஒரு கல் வைக்கப்படுகிறது. அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் பதற மாட்டான். அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். சீயோனில் இருக்கிற கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அது மூளைக்கல். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே 2, 5, 6 தானே படிக்கிறீங்க? 5 முடிஞ்சா 1 பேதுரு புத்தகம் 2, 5, 5, 6 பாருங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. கையை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன் மேல விசுவாசமா இருக்கிறவன், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுபட்ட ஒரு ஸ்திரீ, அல்லேலூயா, தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்த பின்பு தன்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறாள். அல்லேலூயா. எல்லா பணமும் செலவழித்து போச்சு. ஆனால் சரீரத்தில் என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கலங்க. ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன சொல்றான்? போகிறாள். அல்லேலூயா. ஏங்க 12 வருடங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 12 வருடம். அம்மாமாரெல்லாம் தெரியும். 3 நாள், அதுக்கு மேலே 2 நாள், கூட 2 நாள், இல்லைன்னா 5 நாள், 1 மாதம் பெரும்பாடு ஒன்று வந்தால் உங்களுடைய சரீரம் எப்படின்னு நினச்சி பாருங்களேன். உங்களால் நடக்க முடியுமா? எத்தனை ட்ரிப்பு, அந்த வீட்டுக்காரர் என்ன ஐயா என்ன பாடுபடுவார், அதெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். உண்மையை சொல்லுங்களேன். நான் அம்மா வயிற்றில் பார்த்துருக்கேன். எனக்கு திருமணம் ஆகிருக்குது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க 3 நாளைக்கு பிற்பாடு 1 மாதம் வரைக்கும் ஒரு சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தா அவளுடைய சரீரம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். ஆனா 12 வருடமாக பெரும்பாடுபட்ட ஒரு ஸ்திரீ, அல்லேலூயா, வைத்தியரால் கைவிடப்பட்டாள். அல்லேலூயா. எல்லா பணமும் செலவழித்து போச்சு. அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் பொய்யா போச்சு. ஆனா அந்த நேரத்தில் யாரை நினைக்கிறா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படியே போகிறான். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகி தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா சனக்கூட்டம் நெருங்கி இருக்குதுங்க.
ஜனக்கூட்டம் போயிட்டே இருக்குது, திரள் கூட்டம், திரள் கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் ஒரு 50 பேர் இருந்தால் கூட ஒரு 10 பேர் இருந்தால் கூட ஒரு 10 பேருக்குள்ளே வந்ததுன்னா அடுத்த ஆள் வந்தால் சபையில் இடம் இல்லை, நம்ம இடத்துல போயிடலாம், வேற இடத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த அம்மா அந்த ஜனக்கூட்டத்தையுமே பார்க்கல. அவளுடைய குறிக்கோள் யார் நம்பி இருந்துச்சு? யார் நம்பி இருந்துச்சு? சொல்லுங்களேன். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாகிட்டான். உங்களுக்கு இல்லை, ஆண்கள் செய்யலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா, அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. அவளுடைய எண்ணம்லாம் யாரை சார்ந்திருந்ததுன்னா இயேசுனுடைய வஸ்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் வஸ்திரம், இயேசுவின் வஸ்திரம். ஆமாம், யார் என்ன சொன்னாலும் அந்த இயேசுவின் வஸ்திரத்தை எப்படி ஆயில் தொட்டணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் யாரை தொடணும்? ஏசப்பா வஸ்திரத்தை தொடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா வஸ்திரத்தை தொட்டு. நீ விசுவாசி, நீ தான் விசுவாசி. ஆமாம், விசுவாசியா இருக்காத, நீ தான் விசுவாசி. அவர் உனக்கு சுகம் தந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், என்ன நடந்தாலும் இது ஏசப்பா விட்டுறாதுங்க, தொட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாதரையா பாடுறாரு. ஒரு மியூசிக் போடலாமா ஐயா? ஒரு 2 வரிக்கு போடலாமா? என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும், கைதட்டி போடுமா, உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கினீ. தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கினீ. தூதிக்கும் மகளாக்கினீ ராஜா, தூதிக்கும் மகளாக்கினீ. இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. அல்லேலூயா. வைத்தியரால் கைவிடப்பட்டுட்டாங்க. அந்த வைத்தியரால் கைவிடப்பட்டுட்டாங்க. ஏன்னா 12 வருடம், 12 வருடம் எல்லா பணமும் தீர்ந்துட்டு உற்றார் உறவினர்லாம் கழட்டி விட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் பாஸ்டர் வந்து உபதேசத்தை மாற்றி பேசுகிற அப்படின்னு நினச்சக்கூடாது. என்ன? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க இது வசனத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து கழுதிலே ஏறி போனார், உங்களை பைக்கில் ஏறி போக சொன்னார். கழுதை வாங்கி கட்டி பைக்கில் கழுதிலே போங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. 12 வருடமா, 12 வருடமா நான் பேசுகிறதுல உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரியும். அல்லேலூயா. சம்மன்ஸ் அதுக்கப்புறம் விளையாட்டு காட்டும். அல்லேலூயா. 12 வருடமா எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு வைத்தியராலும் கைவிடப்பட்டவள், வைத்தியராளுடைய வார்த்தையும் அவளை பூர்த்தி செய்ய முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் தொட்டுட்டா நான் சுகமாகிடுவேன், சுகமாகிடுவேன். அப்படியே போகிற அந்த அம்மா அப்படியே போகுது பாருங்களேன். நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த அம்மா எப்படி நடந்திருக்கும்? இப்படி நடந்து போயிருக்குமா? அவளை நடக்கவே முடியாதுங்க. நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அம்மா எப்படி உள்ள போனாங்க? எப்படி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவங்களால தொட முடிந்தது? அதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவிலும் நிச்சயமாக இருக்கிறது. ஏங்க அந்த அம்மாவால் நடக்க முடியாது, நடக்க முடியல. ஆனாலும் இயேசு அந்த கூட்டத்தை நெரிசலையும் பார்க்காமல் இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டவுடனே தேவனுடைய வல்லமை அவளுக்குள் கடந்து வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க ஒரு சின்ன பாடு, சின்ன பிரச்சனை கண்டு ஓடாதீங்க. ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டா பயந்து போகாதீங்க. இயேசுவை விசுவாசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்கும் எனக்குள் இருக்கிறவர் அவர் மகா பெரியவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க சில பேர் நாட்கள் தாமதமாகலாம். உங்க வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நீ ஜெபித்திருப்பீங்க, கிடைக்காமல் இருக்கலாம், தாமதமாகலாம். ஆனா அது நடக்கும். அது தாமதம் ஆனாலும் அது நடக்கும். அது பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்வது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் 12ஆம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல 12ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமா போதுமா, நேரம் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமை அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, உன் தகப்பன் வீட்டை, உன் தாய் என்ன செய்ய எல்லாரையும் விட்டு நீ புறப்பட்டு போப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் கண்ண மூடி விசுவாசித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க 75 வயதுல அவர் புறப்பட்டு போகிறார். இன்னைக்கு 75 வயசு தாத்தாவுக்கு கை தட்ட முடியல. 75 வயசு பாட்டிக்கு வந்து நடக்க முடியல கை. அல்லேலூயா. ஆனா 75 வயசு அவர் நடந்து போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் எப்படி வந்து சிறுமாக, என் ஆண்டவர் என் சந்ததியை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிருக்காரு. என் தாத்தா வந்து ஒரு தாத்தா, நான் வந்து ஒரு 75 தாத்தான்னு சொல்லுங்களேன், நினச்சிருங்களேன். எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்களும் என்ன சொல்லுவீங்க? என் சொல்லுங்களேன் வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தில் வாய்களாம் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. என்ன தான் சொல்லுவீங்க? எனக்கு ஒரு 75 வயசு ஆகிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, என் மனைவி பெற போகிறான் அப்படின்னா உங்களெலாம் பொறாமையாக இருக்குமா? கிழவனுக்கு இப்படி ஒரு ஆசை, கிழவன். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் ஐயாவுக்கு 75 வயசுல இல்லை, 75 வயசுல அழைக்கப்படுகிறாரு. அல்லேலூயா. 100 வயது அவர் நிரம்பும் பொழுது, நிரம்புக்கு முன்னாடி 99 100. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் குழந்தைய கையில பெற்றெடுக்கிறார். ஒரு கையை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. ஏங்க நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இலக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அவரை விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அப்படியே எழுந்து நிற்கலாமா? அந்த விசுவாசத்தோட அப்படி எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த மாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த மாசங்கள் அருந்திட்டாலும், நீந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நீந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடு வறுமையில் உழந்தாலும், கடும் பசியினால், கொடு வறுமையில் உழந்தாலும், கடும் பசியினால் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உள் பசியாக்கினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று
பகராதே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. தியானிக்க உதவி செய்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சீயோனிலே விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. சீயோனிலே மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வெட்கமடைய மாட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல காலை நேரத்துக்காய் மை துதிக்கிறோம். எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி அப்பா. உடைய தாசனை இன்னும் அதிகாரப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபை மக்களை உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. வார்த்தையை கேட்ட தம்முடைய ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. கேட்கப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் பேசி கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வல்லமையின் தேவனே மை துதிக்கிறோம். ஒரு முறை கூட பலவீனப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்கூட இருந்து அற்புதமாய் தாங்குகிறபடியாலும் மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துவீராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து நடத்தும் ஆசீர்வதியும். கிருபையாயிரும் இரக்கமாயிரும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.